இந்த நாளிலும் சில குறிப்புக்காக நம்ம செபிக்கிறோம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பில் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே, இந்திய தேசத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் தேவன் பரிசுத்தப்படுத்துமாண்டவரே, பரிசுத்தப்படுத்தி எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைகிட்ட காணப்படும் எல்லாம் அறியாமையும் நீர் அகற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா மக்களுக்கும் நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் இசப்பா. கர்த்தாவே, உண்மை சொந்த ரட்சகராக பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நீர் பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யாதீங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குற கர்த்தரப்பா. நாட்களை தகப்பனே, ஜனங்கள் கர்த்தரை குடித்து வெறித்து போதைகளை போட்டு தகப்பனே ஸ்தோத்திரியா பலவித பாவமான காரியங்கள் ஆண்டவரே, பாலியல் தொல்லைகள் தகப்பனே, இப்படி கொலைவெறிகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மக்கள் அடிமைப்பட்டு கர்த்தாவே இருக்கிறாங்க ராஜா. அவங்க எதிர்காலத்தை அவங்க சூன்யமாக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா. குடும்ப நிம்மதியை கெடுக்கிறாங்க ராஜா. இந்த பிள்ளைங்களெல்லாம் தகப்பனை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ராஜா. உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் ராஜா. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் ஐயா. பாவமான காரியத்திலேருந்து அந்த பிள்ளை விடுதலை பெற வேண்டும் ஐயா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை அந்த பிள்ளைக்கு தேர்ந்தெடுக்க ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் உங்களை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் சந்திங்க. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதியோர்கள், வாலிபர்கள் இவர்களுக்கு தேவன் சந்தித்து கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாக அவங்க இருந்து தகப்பனே, பரிசுத்தத்தை தேடுகிற பிள்ளைகளாக, பாவத்திலிருந்து தகப்பனே ஆண்டவர் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்திய தேசத்தில் ஒரு பெரிய தகப்பனை மாறுதல் உண்டாகட்டும் ஏசாப்பா. மாற்றம் உண்டாகட்டும். ஜனங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கட்டையா. கண்களில் பரிசுத்தம் இருக்கட்டையா. வாயில் பரிசுத்தம் இருக்கட்டையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, எல்லா பிள்ளைகள் மேலே தேவ அன்புள்ள பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் கர்த்தர்னு சொல்லியிருக்கீங்க ஈசப்பா. எல்லா மக்களுக்கு நீர் தான்ப்பா தேவன் ஆண்டவரே. அந்த புறஜாதிகளுக்கு நான் தான் தேவனே சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலையும் தகப்பனே சோத்திரையா இந்த உலகம் வந்து ஏற்றுக்குள்ள தகப்பனே சோத்திரையா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுதப்பா. கர்த்தாவே, இருளுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா, இருளுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா. வேதம் தான் குருதப்பா ஆண்டவரே. அந்த இருளுக்குள்ளே இருக்கிறவங்க ஆச்சரியமான வெளிச்சத்தை பார்த்தார்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஐயா. ஆச்சரியமான வெளிச்சம் ஏசப்பா. நீங்கள் தானே தகப்பனே. உண்மை பார்த்தா தானேப்பா அந்த இருளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு ஆண்டவர், வெற்றி உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரையா. அந்த உலகத்தில் எவ்வளவோ பணங்கள் இருக்கலாம், எவ்வளோ செல்வாக்கு இருக்கலாம் ஆண்டவர், எவ்வளோ உயர்ந்த நிலைமையில் அவங்க இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இல்லைன்னா அவங்க சீரோ தான்ப்பா. நான் 100க்கு 100 சொல்லுவேன்ப்பா. அவங்க எவ்வளோ தான் செழிப்பில் இருந்தாலும் மரணத்தை சந்திக்கும் போது கர்த்தாவே அந்த பாதாளத்தில் போய் அவங்க விழுறாங்க ஏசப்பா. ஆண்டவரை உண்மையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பரலோகராஜ்யத்துக்கு வராங்கப்பா. நித்திய காலம் சமாதானம் நிறைந்த இடத்துக்குள்ள வர்றாங்கப்பா ஆண்டவரே. அதான்ப்பா பெரிய செல்வம், பெரிய ஆசீர்வாதம்ப்பா ஆண்டவரே. அந்த இது இல்லாதபடி தப்பு நித்திய காலமாக அவங்க தேவனுடைய ஆண்டவரே பரலோகராஜ்யத்தில் இருக்க போகிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தவங்க நித்திய காலமும் ஆண்டவர் அக்கனியில் தள்ள போட போகிறாங்க ராஜா. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் ராஜா. 100 வயசோ 90 வயசோ தெரியாது சுவாமி. ஆனால் தகப்பனை பணத்தில் புரண்டுட்டு ஆண்டவரே மரணம் சந்திக்கும் போது பாதாளத்துக்குள்ள போய் விழுறாங்கப்பா. அக்கனி கடலில் விழுறாங்க ராஜா. அதுலேருந்து நீ தடுத்து நிறுத்து தானப்பா அந்த உலகத்துக்கு வந்தீங்க ஏசாப்பா. அந்த ஜனங்கள் உண்மை அறியட்டும் ஏசாப்பா. இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்குள்ளே போயிடணுங்கிற ஒரு நல்ல ஒரு முடிவு அந்த பிள்ளைகளை எடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா ஏசப்பா. நீர் இருக்கிற இடத்துக்கு தகப்பன எல்லா பிள்ளைகளையும் நீ கூட்டிகிட்டு போ ஆயத்தமாக இருக்கிறீர் கர்த்தாவே. அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானப்பா அந்த உலகத்துக்கு நீர் வந்து எல்லா மக்களையும் மீட்டெடுக்க தானப்பா சிலுவை சுமந்தீங்க. இந்த மக்கள் அறியட்டும் தகப்பனே. மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி கர்த்தாவே எல்லா மக்களுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களோடனு கூட இருக்கிறேன்னு சொன்னீரே. உலகத்தின் முடிவு வரையிருந்தோம், மரணம் வரையிருந்தோம் நான் உங்களோடனு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அந்த மக்கள் அறியட்டும் ஏசப்பா. அந்த அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. குருட்டாட்டமான கண்கள்லாம் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கும் ஆண்டவரே, இறங்குமாப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் கர்த்தாவே ரட்சிங்கப்பா. சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. முதியோர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளெல்லாம் ரட்சிங்கப்பா.
ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் தகப்பனே ஸ்தோத்திரையா. இந்த பிள்ளைகளெல்லாம் நீர் மீட்டெடுத்த இந்த உலகத்தில் வந்து தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்கு சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷம் பிரசிங்கள் என்று சொன்னீரப்பா. அந்த பாதாள அக்கணிக்குள்ள போய் விழுந்துடக்கூடாதுங்கிறத தடுத்து நிறுத்துதானப்பா நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஏசாப்பா. ஆனால் அந்த உலகத்தில் வந்து சிலுவை சுமந்தீங்க, ரத்தம் சிந்தினீங்க, மறிச்சிங்க, 3 நாள் உயிரோடு எழும்பி வந்தீங்கப்பா. எங்களை பாதுகாக்கிற தேவனை இந்த மக்கள் அறியட்டுப்பா. அந்த உணர்வுகளை இருதயத்தை கொடுங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டே ஏசப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இதை அறிந்து அதை பிசாசானவன் ஆண்டவரை ஜனங்களை பூரா தகப்பனே சோத்திரையா உம்மிடத்தை சேர விடாதபடி எந்தெந்த மனிதர்களெல்லாம் பயன்படுத்தணும் அப்பெல்லாம் மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி தடுத்து நிறுத்தி அடிக்கவும் கொல்லவும் ஆண்டவரே வெறி கொண்டு போய் நிற்கிறான் ராஜா. கர்த்தருடைய கட்டில் கொடுக்குறேன். அவன் வெறித்தனத்தெல்லாம் கர்த்தர் அழித்து போடுவாப்பா. அக்கினியால் அதை எரிச்சு சாம்பலாக்கி போடுங்கப்பா. வெறித்தனம் ஜனங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற அந்த அன்பு தான்ப்பா ஜெயிக்கும். நீருடைய பிள்ளைகள் மேலே உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று தகப்பனே, நீர் அன்புள்ள தேவன் என்பதை நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஐயா. அந்த உங்கள் அன்பு தான்ப்பா தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம் ஜெயிக்கும் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனால் தகப்பனே இந்த விசாசி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவித பாவத்தில் ஜனங்களை கொண்டு போய் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா. அழித்து கொண்டே அலைகிறான்ப்பா. திட்டம் ஏசப்பா அழித்து கொண்டே தான் அலைகிறான் கர்த்தாவே. அவனுடைய கர்த்தாவே அழிவெல்லாம் தகப்பன சீக்கிரமாக முடிவுக்கு வரட்டும் ஏசப்பா. சாத்தாண்டி கிரியில் அழிக்கப்படட்டியா, சாசி வரை அழிக்கப்படட்டியா, அந்த காலத்து கிரியில் அக்கினாண்டி எறிக்கப்பட்டு போவதாக ஏசு ஜெபிக்கிறேன். உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு உண்மைப்பட்டு தெரியாத பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி. ஆனாலும் கண்களை திறக்கிற கர்த்தர் நீரப்பா. ஆண்டவரே இருளுக்குள்ள இருக்க பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வர்றது நீங்கள் தகப்பனே. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறியா. இந்த மக்கள்லாம் மனந்திருவி ரட்சிக்கப்படணும் ஏசாப்பா. இந்த மக்கள் மனந்திருவி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அந்த ஜனங்கள் மனந்திருவி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தருடைய கட்டில் கூடுற ஏசப்பா. பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா. அரசியல்வாதிகளை ரட்சிங்கப்பா. தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறட்டியா. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஒருவர் கூட கெட்டு போகிறதும் சித்தில்லைன்னு சொன்னீங்களப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கேன்னு சொன்னீங்களப்பா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே நீர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீன்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஐயா. கர்த்தவை நீடிய பொறுமை உள்ள தேவனை எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. விரோதமை செயல்முறை பிசாசி கிரியில் கட்டி ஜெபிக்கிறையா. சாத்தாண்டி குறி அழிக்கப்படட்டியா, சாசி குறி அழிக்கப்படட்டியா, அந்த காரக்கரையில் அழிக்கப்படட்டு வேசி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்கப்பா. உங்களுடைய கரம் கிரியை செய்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்கள் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறையா. இருள் இருக்கிற மக்கள்லாம் அப்படி வெளிச்சத்தை பார்க்கட்டையா. கர்த்தருடைய செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்கள் மேலேயும் இப்படி பலத்த கரத்தை ஐங்கப்பா. உடனே ரட்சிக்கக்கூடாது அப்படி கரம் குறுகி போகலேன்னு சொன்னீங்களப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா ஜனங்களையும் ரட்சித்து தாங்கப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்கப்பா. உலகம் முழுதுருக்க எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க. சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாத்தையும் ரட்சித்து தாங்க. விடக்காரம் கிரியை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டையா, ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அப்படியே கர்த்தர் கிரியை செய்கிற தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கிரியை செய்து எல்லா பிள்ளைகளும் ரட்சித்து தாங்க. அறியாமல் இருக்கிறாங்கப்பா, அறியாமல் இருக்கிறாங்கப்பா. மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க ஏசப்பா. எப்பயுமே தேவன் வந்து நோக்கி பார்க்க முடியாதபடி, நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடி அவங்க இருதயத்தின் கதவு பூட்டப்பட்டு கிடக்கப்பா, இருளடைஞ்சு கிடக்கப்பா. அந்த இருளடைஞ்சு கிடக்கிற கர்த்தருடைய வெளிச்சம் உள்ளே போகட்டும் ஏசப்பா. அவங்களை தகப்பனே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுங்க. அப்போ அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. எங்களுடைய குறைகள் குற்றம் எதுனாலும் மன்னிங்கப்பா. இந்த பிள்ளைங்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய ஊழியத்தை சரி எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படியே பிள்ளைகள் போக்குவரத்தெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்படி ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் செய்த அற்புதம் அடையாளங்களும் இப்படி ஊழியக்கார பிள்ளைகள் மூலியமாக செய்யுங்கப்பா. மிஷனரி மூலிமா செய்யுங்க தகப்பனே. திருச்சபையில் மூலிமா குருவானர் மூலிமா செய்யுங்க தகப்பனே. சுவிசேஷ ஊழியத்தின் தான் செய்யுங்கப்பா. எல்லாம் கர்த்தருடைய ஊழியஞ்சிற எல்லா பிள்ளைகள் மூலிமா தேவனுடைய வல்லமை வெளிப்பட தேசப்பா. அது நாங்கள் பெருமையாக எடுக்கக்கூடாதுப்பா. என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதே ஏசப்பா. உமக்கு நன்றி நன்றின்னு சொல்ல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை உயர்த்தாதபடி என் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த கிருபை செய்யுங்கப்பா. அப்படி என் கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறையா.
எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஏசப்ப ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய கரம் அமர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டு பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமாம், இந்த ஜெபத்தை தந்த தேவனுக்கு கோடி சோத்திரையா. தொடர்ந்து கர்த்தருடைய நாம் மாத்திரம் இருக்கட்டும். எல்லா துதி கன மைமெல்லாம் என் கர்த்தருக்கே செலுத்துறீச்சு. நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லா அதிகாரிகளும் ரட்சிக்கப்படணும் ஐயா. அரசியல் தலைவர்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஆமேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. சினிமாத்துறையில் இருக்க மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா உலகம் முழுவதும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு சாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.